நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இப்போ விஜயநகரத்தோட முன்னாள் மகாராஜாவா என்ன சொல்ல வரேன்னா, அதாவது வினைகளை தீர்க்கும் விநாயகரோட பரம நண்பர் மற்றும் வாகனமான மோஷிகரை விஜயநகரத்தோட மகாராஜாவா அறிவிச்சு நான் அதுல எந்த ஒரு தவறுமே செய்யல. என்ன இருந்தாலும் இப்ப விநாயக சதுர்த்தி வரப்போறதால சாட்சாத் மகாராஜா மூஷிகரோட விநாயக பெருமானும் வந்திருக்காரு. நீங்க சிறந்தவர் மகாராஜா, நீங்க சிறந்தவர். இந்த சிக்கலான சூழ்நிலையில கூட நீங்க எதையும் நினைச்சு கொஞ்சம் கூட பதட்டப்படாம ஒரு நிதானத்தோட உங்களுடைய முடிவுக்கான இன்னொரு பரிணாமத்தை காட்டினதின் மூலமா பொறுமைக்கான இந்த பரீட்சையில நீங்க வென்றுட்டீங்க. கூடவே நீங்க இன்னொரு செய்தியையும் தந்திருக்கீங்க. சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, ஒரு தகுதியான அரசர் ஒரு பிரச்சனைய எல்லா விதமான பார்வைகள்லையும் பார்த்து அந்த சூழ்நிலைய எல்லோருக்கும் சாதகமா மாத்தணும்னு நீங்க காட்டிட்டீங்க. எல்லா தரப்புல இருக்கிறவங்களும் திருப்தி அடைகிற மாதிரி. சொல்லுங்க வெங்கடேஷ் அவர்களே, இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? நீங்க உங்க தகுதிகளை நிரூபிச்சு காட்டி 3 கட்டங்கள்ல 2 கட்டங்களை இப்ப நீங்க கடந்துட்டீங்க. ஆனா இப்ப 3வது கட்டத்துக்கான நேரம். சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுடைய அந்த 3வது சவால் என்ன? 3வது சவாலும் தயாரா இருக்கு, நானும் தயாரா இருக்கேன். ஆனா இப்ப அரசவைக்கு ஓய்வு வழங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுல்ல, அதனால 3வது சவால் ஓய்வுக்கு அப்புறமா. அந்த 3வது சவால் என்னவா இருக்கும்? குருஜி, இவ்வளவு இட்லிகளை உங்களால தனியா சாப்பிட முடியுமா? எப்ப பாரு சாப்பிடும்போது கண்ணு வச்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல குருஜி, சாப்பிடுங்க. எங்க 2 பேரோட வயிறும் இன்னைக்கு சபையிலேயே நிறைஞ்சிருச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய பாராட்டுகளை கேட்டு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாங்க இங்க இருக்கோம். என்ன குருவே, ஓய்வு நேரத்துல இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அரசவையில நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனத்தை காட்டினீங்க. அதுவும் இல்லாம நீங்க மகாராஜா கிட்ட என்ன அற்புதமான கேள்வியை கேட்டீங்க. ஒரே அடியில தலைய சுத்த வச்சிட்டாரு. எப்படி சொல்லுங்க, ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கு அப்புறம் இப்படி ஒரு ஞானின்னு புரிஞ்சுதா? ஆனா குருவே, அப்புறம் நல்லா காதை திறந்து கேட்டுக்கங்க. மகாராஜா கிட்ட அடுத்த கேள்விய நான் கேட்க போறேன். அது எப்படி கேப்பீங்க? அதான் வெங்கடேஷ் பாபாய் ஆரம்பத்திலே சொன்னார்ல, விஜயநகரத்துல இருக்கிறவங்களே மிகவும் புத்திசாலியான நபர் யாரோ, அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் மகாராஜா கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னார் இல்லையா? இல்ல தனிமணி, குரு சொல்றத யோசிக்க வேண்டியதான். இவர் சொல்றது சரிதான். மகாராஜா கிட்ட 3வது கேள்வியே இவர் தான் கேட்கணும். சரியா சொன்னீங்க. அது சரி, ஒரு விஷயம் சொல்லவா? மகாராஜாவுக்கான 3வது கேள்விய நான் மிகவும் சுலபமானதா தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன். அதுல அவரு வெற்றி அடைஞ்சிருவாரு. அது உங்ககிட்ட கேட்கவா? கேளுங்க. நீங்க இத சொல்லுங்க. எத உங்களால பார்க்க முடியும் ஆனா தொட முடியாது? அத பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அப்பவும் அத உங்களால தொட முடியாது. ரொம்ப சுலபமா இருக்கல. ஒரு சின்ன பையன் கூட இதுக்கு பதில் சொல்லிடுவான். இல்ல சின்ன பையன் சொல்லிடுவான், ஆனா எனக்கு பதில் தெரியலையே. பார்க்க முடியும் ஆனா தொட முடியாது. அது என்னவா இருக்கும்? அப்புறம் அதை பார்க்கும்போது ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அப்பவும் அதை தொட முடியாது. என்னாச்சு குருவே? நீங்க தயாரா இருக்கீங்களே? நான் மகாராஜாவுக்கு தகவல் அனுப்பிட்டேன். புதிருக்கான பதில் என்னன்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியும்.
எனக்கு அது தெரியும். நான் அதை ஏன் கேக்குறேன்னா, ஒருவேளை மகாராஜா உங்ககிட்ட பதில் கேட்டாருன்னா. இல்ல 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 இல்ல, நீங்க கவலைப்படாம இருங்க. மகாராஜா உங்ககிட்ட தான் பதில கேட்பாரு. வந்துட்டாரு, எழுந்துருங்க. பண்டித ராமகிருஷ்ணா, நான் உங்க 3வது சவாலுக்கு தயாரா இருக்கேன். கேளுங்க. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? நீங்க மகாராஜாவை பத்தி அவர்கிட்ட 3வது கேள்வி கேளுங்க. என்னால கேட்க முடியாதுல்ல. அந்த வெங்கடேஷ் பாபாய் நீங்க தான் கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. ஆனா நீங்க எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை யாரும் இங்க கேள்வி கேட்க சொல்லவே இல்லையே. அட இல்ல 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 வெங்கடேஷ் பாபாய், நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கும்போது பதட்டப்படாதீங்க, 3வது கேள்வியை கேளுங்கிறேன். ஏன் இன்னும் மௌனமா இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? கேளுங்க. மகாராஜா, ஒரு மகாராஜாவுடைய தகுதியை நிரூபிக்கிற 3வது தூணா இருக்கிறது நம்பிக்கை. இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போற 3வது கேள்வி என்னன்னா, நிறுத்துங்க. நிறுத்த நிறுத்த. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அட புதுசா என்ன ஒரு பூகம்பம் கிளம்பி வந்திருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? கொஞ்சம் இருங்க இங்க ஸ்ரீமான் என்ன ஐயா. நடந்துட்டு இருக்கு? உங்களோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஆமா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தொலைங்க. இந்த மனுஷன் யாரு? எங்க மகாராஜாவை பத்தி இங்க சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது. மகாராஜாவை சோதிச்சு பார்க்க, மகாராஜாவோட தகுதிகளை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு இவன் யாரு? ராஜ்யத்தோட எல்லா மக்களும் மகாராஜாவை முழுசா நம்புறாங்க. இப்ப பாருங்க நான் இவனை என்ன பண்றேன்னு. இப்ப பாருங்க. ஐயோ என்னையா இது? நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்களேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் இந்த மனுஷனோட தலைய அந்த உடல்ல இருந்து பிரிக்க போறேன். மகாராஜாவை அவமதிச்சதுக்கு பழி வாங்க போறேன். எங்க போடுற? மகாராஜா, யாராவது இந்த பூகம்பத்தை தடுத்து நிறுத்துங்க. மகாராஜா என்னை என்ன காப்பாத்துங்க. பண்ற பாரு. மகாராஜா என்னை காப்பாத்துங்க. சொல்றல. ஐயா கொஞ்சம் இருங்க. மகாராஜா மகாராஜா என்னை காப்பாத்துங்க. மகாராஜா மகாராஜா என்னை காப்பாத்துங்க. மகாராஜா அவன் என்னை கொல்ல பாக்குறான். அவன் என்னை கொல்ல பாக்குறான். உன்னால தப்பிக்க முடியாது. போத நிறுத்து. மகாராஜா, இல்ல மகாராஜா, நான் இவனை உயிரோட விட மாட்டேன். நான் உன்கிட்ட நிறுத்துன்னு சொன்னேன். நான் இருக்கிற வரைக்கும் இவரை உன்னால தொட முடியாது. ஒரு ராஜா உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டோட பிரஜைய யார் நினைச்சாலும் கொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ராஜாவோட கண் முன்னாடியே ஒரு பிரஜையோட தலைய மட்டும் இல்ல, அவங்க கை விரல் நகத்தை கூட யாராலையும் வெட்ட முடியாது. அதுலயும் நீயும் என் பிரஜையா இருந்துகிட்ட. ஏன் முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்க உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? சொல்லு, பதில் சொல்லு. இந்த காரியத்தை நான் தான் பண்ண சொன்ன மகாராஜா. அந்த தைரியத்தை நான் தான் அவனுக்கு தந்தேன். இப்ப நீங்க ஆரம்பிச்சிருங்க. சிவ 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 சிவ. பாத்தீங்களா மகாராஜா, நிறைஞ்ச அரசபையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் வயதான வெங்கடேஷ் பாபாய் மேல பயங்கரமான தாக்குதல் நடத்தி இருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா இதெல்லாம் என்ன? மகாராஜா, இதுக்கான விளக்கத்தை தரத்துக்கு முன்னாடி நான் வெங்கடேஷ் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த அரசவையில இவ்வளவு பேர் இருக்கும்போது அவருடைய உயிரை காப்பாத்திக்க எதுக்காக உங்க பின்னாடி வந்து நின்னாரு? தன்னுடைய உயிரை காப்பாத்த சொல்லி எதுக்காக அவர் உங்ககிட்டயே வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்தாரு? சொல்லுங்க வெங்கடேஷ் அவர்களே. வேற யார் பின்னாடி போய் ஒளியறது? ஏன்னா என்ன காப்பாத்தணும்னா இவரால மட்டும்தான் முடியும்னு முழு நம்பிக்கை இருந்தது. மற்றும் ஏன் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது? அது ஏன்னா இவருடைய பிரஜைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட விட மாட்டாரு.
அத உங்களால நம்பிக்கையோட சொல்ல முடியுமா? ஆமா. முழு நம்பிக்கையோட? ஆ, அவ்வளவுதான் மகாராஜா. நான் வெங்கடேஷ் அவர்கள் வாயிலிருந்து இததான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த மொத்த விஜயநகரத்திலேயும் இவர் மட்டும்தான் உங்க மேல சந்தேகப்பட்டு ஒரு கேள்விக்குறியை எழுப்பினாரு. இவருக்கு உங்க தகுதி மேல நம்பிக்கை இல்லாம இருந்தது. அதனால நீங்க உங்க தகுதியை நிரூபிச்சு காட்டணும்னு சொன்னாரு. இப்ப என்னன்னா இவரே இங்க எல்லார் முன்னாடியும் இவருக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதுதான் என்னுடைய 3வது பரீட்சையாவும் 3வது கேள்வியாவும் இருந்தது. நம்பிக்கை. அதுல மகாராஜா முழுமையா வெற்றி அடைஞ்சிட்டாரு. பிரஜைகளுடைய நம்பிக்கை தான் ஒரு அரசருக்கு தகுதியான 3வது தூணா இருக்கும். இப்ப இது மூலமா மகாராஜா பொறுமை, சங்கட காலம் மற்றும் நம்பிக்கை 3 பரீட்சைகளையும் வென்றுட்டாரு. இப்ப சொல்லுங்க வெங்கடேஷ் அவர்களே, இப்ப மகாராஜா மேல உங்களுக்கு கொஞ்சமாவது சந்தேகம் இருக்கா? இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இல்ல மகாராஜா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. உங்களை மாதிரி ஒரு அரசரை சந்தேகப்பட்டதுக்காக உண்மையிலேயே நான் வெக்கப்படுறேன் மகாராஜா. அநேகமா நீங்க இதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சந்திரன்ல தான் கலங்கம் இருக்கும், சூரியன்ல இல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ராஜ்ய பிரஜைகளை பார்த்துக்க மகாராஜா முற்றிலும் தகுதியானவர் தான். இந்த ராஜ்யத்தை வளர்ச்சியை நோக்கி கூட்டிட்டு போறதுக்கான முழு தகுதியும் இவர்கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மகாராஜாவுக்கு என்னுடைய கோடான கோடி வணக்கங்கள். வெங்கடேஷ் பபாய், இங்க சிறந்தது விஜயநகரம் தான். இங்க உங்கள மாதிரி சமூக சேவகரும் நலன் விரும்பிகளும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு எப்பவும் உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. அது இனியும் தொடரும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல போனா, இந்த விஷயத்துல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லியாகணும். ஏன்னா உங்களாலதான் என்னோட அனைத்து பிரஜைகளுக்கு முன்னாடியும் என் தகுதியை நிரூபிச்சு காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வெங்கடேஷ் அவர்களே, இப்பவாது நான் உங்களுடைய அனுமதியோட சொல்லலாமா? சொல்லுங்க மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! அப்புறம் இதோட மிகுந்த சந்தோஷத்தோட நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை அறிவிக்க விரும்புறேன். வரப்போற பௌர்ணமி நாள் அன்று நம்மளுடைய அன்பான மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 அட, ஐயோ, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் அவங்கள என்ன பண்ண சொன்னனோ அதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. போதும். எதுக்காக நீங்க என்கிட்ட மகாராஜா கிட்ட நீங்க அந்த கேள்விதான் கேட்க போறேன்னு போய் சொன்னீங்க? உண்மையோ இல்ல பொய்யோ, இங்க உண்மையான உண்மை என்னன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியாது. ஒன்னு இல்ல, 3 பதில் ஓ, தெரியும். 3 பதிலா? ஆமா, 3 தான். சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன். ஆனா நான் பார்க்க விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியுமா இல்லன்னா கதை விடுறீங்களான்னு. அப்படின்னா என்ன குருஜி? அட, காது குத்திக்கிட்டு இருக்காரு. சரி சொல்லுங்க. சரியான பதில் கனவு. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சாலும் அதை நம்மளால தொட முடியாது. இல்ல 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 இல்ல, இது சரியான பதில் இல்ல. சரியான பதில் என்னன்னா தூக்கத்துல நாம பார்க்கிற கனவு. சரியா? ஆஹா, இன்னொரு விஷயம் கவனமா கேட்டுக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இன்னைக்கு வேணா அரசவையில மகாராஜா கிட்ட நீங்க பாராட்டு பெற்று இருக்கலாம். ஆனா பட்டாபிஷேகம் நடக்கும் போது மகாராஜாவுக்கு என்ன விட சிறந்த அன்பளிப்பு யாராலையும் கொடுக்க முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு குருவே. உங்களுடைய அன்பளிப்பு கண்டிப்பா அற்புதமானதா இருக்கும். ஆனா அதுல மகாராஜாவுக்கு ரொம்ப அதிகமா பிடிக்க போறது என்னோட அன்பளிப்பு தான். மற்றும் அவருடைய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க போறதும் கண்டிப்பா நான் தான். மகாராஜா, இப்படி சந்தோஷமான தருணத்துல உங்க முகத்துல கவலைக்கான அறிகுறிகள்? மகாராஜா, உங்களுக்கு எந்த கவலை இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுங்க. நான் கவலையாலாம் இல்ல குருவே. நான் யோசனையில இருக்கேன். என்னோட பட்டாபிஷேக பேச்சு ஆரம்பிச்ச உடனே தடங்கள் வந்துடுச்சு. என்னோட பட்டாபிஷேகத்தை ஒருவேளை தேவி விரும்பலையோ? அப்படிலாம் இல்ல மகாராஜா.
தேவி அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அதனால இதுக்கு மேல என்ன நடந்தாலும் நல்லதுதான் நடக்கும். பெரியம்மா, வணக்கம் பெரியம்மா. இந்தாங்க மகாராஜா, தேவி அம்மாவோட பிரசாதம். நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாங்க தேவி அம்மா கோயிலுக்கு போயிருந்தோம். இங்க பாருங்க, நீங்க என்ன மகாராஜான்லாம் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க, மகனேன்னு கூப்பிடுங்க. ஏன்னா அம்மா எப்பவும் அம்மா தான். அது தேவி அம்மாவா இருந்தாலும் சரி, பெத்தெடுத்த அம்மாவா இருந்தாலும் சரி, இல்ல பிறக்கும் போது கூட இருந்த பெரியம்மாவா இருந்தாலும் சரி. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், உன் மேல யாரோட கந்திருஷ்டியும் படக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ பிறந்த அந்த நாள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ அப்போ எவ்வளவு அழகா இருந்தியோ இப்பவும் அதே மாதிரி அழகாவே இருக்க. என்னதான் உன்னோட முகம் மாறி இருந்தாலும் உன் குணம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நாங்க போய் மகாராணிக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுறோம். என்னாச்சு மகாராஜா? அவங்க சொன்ன அந்த விஷயம் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உணர்த்திருக்க. என்ன தப்பு மகாராஜா? வைத்தியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த மிகச்சிறந்த மருத்துவர். நான் இப்ப உங்க முன்னாடி இருக்க காரணமானவர். அவர்தான் என்னோட இந்த செதஞ்சு போன முகத்தை சரி பண்ணி இந்த புது முகத்தை வழங்கினாரு. நான் அவரையே என்னோட பட்டாபிஷேகத்துக்கு கூப்பிட மறந்துட்டேன். மகாராஜா, நான் தான் சொன்னேன்ல, அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கு. பாருங்க எப்படி அவங்க இந்த பெரியம்மா மூலமா உங்களை இந்த தப்பு பண்ண விடாம காப்பாத்திருக்காங்க பாருங்க. நீங்க சொல்றது சரிதான் பண்டித ராமகிருஷ்ணரே. அந்த மருத்துவரை பட்டாபிஷேகத்துக்கு கூப்பிடணும். அவர் அதுல வந்து கலந்துக்கணும்னு நான் விரும்புறேன். அவரை கௌரவிக்க நினைக்கிறேன். கூடவே அவருக்கு நிறைய அன்பளிப்பு வழங்கி அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். நான் இந்த பொறுப்பை பண்டித ராமகிருஷ்ணர் கிட்டே ஒப்படைக்கிறேன். மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணா, நீங்களே குருஜியை கூட்டிட்டு வர அவரோட ஆசிரமத்துக்கு போகணும். அப்புறம் முழு மரியாதையோட அவரை நீங்க கூட்டிட்டு வரணும். உங்களுடைய கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு புதிரை கேட்க விரும்புறேன். அது என்னன்னா, உங்க பக்கத்துல இருக்கும், ஆனா உங்களால அதை தொட முடியாது. பரவாயில்ல இருக்கட்டும் மகாராஜா, நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கான பதில் என்னன்னா, கனவு. அது நமக்கு பக்கத்திலேயே இருக்கும், ஆனா நம்மளால தொட முடியாது. அற்புதம் குருவே, அற்புதம். எப்படிப்பட்ட புதிரை கேட்டிருக்கீங்க மகாராஜா? இதை இன்னைக்குதான் நான் எழுதினேன். அப்படியா? உங்களுக்கு இந்த திறமைகளும் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? என்ன பண்றது மகாராஜா, எல்லாம் அந்த சிவபெருமானோட கருணை தான். குருவே, உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் சொல்லவா? சொல்லுங்க மகாராஜா. இதே புதிரை தான் 3 நாட்களுக்கு முன்னாடி பண்டிதர் ராமகிருஷ்ணரும் என்கிட்ட கேட்டாரு. உண்மையாவா? உண்மையாதான். நான் மறந்துட்டேன், நான் தான் இதை அவர்கிட்ட சொன்னேன். அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை இப்பதான் எழுதுனேன்னு சொன்னீங்க. அதையும் நான் மறந்துட்டேன். நான் இந்த புதிரை மகான் மருத்துவர் வைத்திய சிரோன்மணி ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் வரார் வரார் வரார். வணக்கம் குருவே. எப்பவும் மயில போல சந்தோஷமாயிருங்க. மகாராஜா, உங்களின் கட்டளையின்படி வைத்திய சிரோன்மணி ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அவர்களை கூட்டிட்டு வந்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா இவரை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். என் குருதேவரே அப்படிப்பட்டவர் தான். இவரை சந்திச்சா யாரா இருந்தாலும் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. விஜயநகரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். வந்து அமர்ந்துடுங்க. இல்லை மகாராஜா, நான் என் இடத்துலயே இருக்கேன். நீங்க உங்க இடத்துல போய் அமருங்க.
மகாராஜா என் தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. எப்பவும் மயில போல சந்தோஷமா இருங்க. எவ்வளவு அழகான புறாக்கள் இது மகாராஜா. இதெல்லாம் நான் என்னுடைய அறையில வச்சுக்க போறேன். அப்புறம் தினமும் நானே இதுங்களுக்கு உணவு செஞ்சு தர போறேன். அப்ப இது கண்டிப்பா பறந்து போயிடும். என்ன மகாராஜா, ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணும் இல்ல, நீங்க இதை தாராளமா உங்க அறையில வச்சுக்கலாம் சின்ன மகாராணி. நன்றி குருவே. வழியில எந்த கஷ்டமும் இல்லை இல்லையா? அதெல்லாம் இல்ல மகாராஜா. மிருகங்களோடையும் பறவைகளோடையும் நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணரோடையும் அப்படியே பேசிக்கிட்டே பத்திரமா இங்க வந்து சேர்ந்துட்டேன். ஓஹோ, ஆஹா, என்னோட கலையை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. அந்த சரஸ்வதி தேவி எப்படிப்பட்ட கலையை என் கையில கொடுத்திருக்காங்க. உங்களுடைய சிதைந்து போன அந்த முகம் இப்பவுமே என் ஞாபகத்துல இருக்கு. அதை பார்த்திருந்தா சிங்கம் மாதிரி கம்பீரமான, சூரியன் மாதிரி ஒளி மிகுந்த ஒரு முகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. மகாராஜா, நீங்க என்னுடைய சர்வ சிறந்த கலைக்கான ஒரு அடையாளம். நீங்க எனக்கு இந்த புது முகத்தை மட்டும் இல்ல, புது வாழ்க்கையே கொடுத்துட்டீங்க. இதுக்காக நான் உங்களுக்கு எப்பவும் நன்றி கடன் பட்டிருப்பேன். அரசே, ஒரு நல்ல செய்தி இருக்கு. கற்றுமற்றுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. கற்றுமற்றுவா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல செய்தி தான் மகாராஜா. இந்த கற்று மற்றும் யாரு? குருவோட ஆசிரமத்துல வசிக்கிற 2 வானர ஜோடி. அது அவங்களுக்கு தான் குழந்தைகள் பிறந்திருக்க. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, நான் குருஜியோட ஆசிரமத்துல இருந்த சிகிச்சை பெற்றப்போ கற்றுவும் மற்றுவும் தினமும் மரங்கள் மேல ஏறி எனக்காக வெவ்வேறு விதமான பழங்களை பறிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுல உண்மை என்னன்னா மகாராணி, மருத்துவருக்கு மிருகங்கள் மேலேயும் மரங்கள் மேலேயும் அதீத அன்பு இருக்கு. உங்க மேலேயும் இருக்கு மகாராஜா. உங்களை நான் முதல் முறையா பார்க்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு சிங்க முகம் இருக்கு, யானையின் சக்தி இருக்குன்னு தெரிஞ்சது. அற்புதம், சரியா சொன்னீங்க. எங்க மகாராஜாவே ஒரு சிங்கம்தான். சிங்கம் காட்டுக்கு ராஜா. அப்புறம் எங்க மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் விஜயநகரத்துக்கு ராஜா. இந்த தவளை யாரு? எங்க தவளை? யாரு தவளை? யார தவளைன்னு சொன்னீங்க? உங்களை தான். குருவே, அவரு தவளை எல்லாம் இல்ல, அவரு விஜயநகரத்தின் ராஜகுரு. ராஜகுரு தத்தாச்சாரியா. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. எனக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு மிருகமோ பறவையோ தான் தெரியும். அதனால இவரை பத்தி நான் சொன்னது முழுக்க முழுக்க சரியானதுதான். இவரு பார்க்க அப்படியே ஒரு தவளை மாதிரி தான் இருக்காரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு மருத்துவன். நான் உங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உங்க காதலையும் மூக்களையும் அடிக்கிற அடியில துவைக்கிற துவையில நீங்க குறைந்தபட்சம் தவளையிலிருந்து காக்கையாவது மாறிடுவீங்க. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுடைய கண்கள் வாத்து மாதிரி இருக்கு. வாத்து மாதிரியா? ஆமா, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் அறுவை சிகிச்சை செஞ்சு மான் மாதிரி மாத்திடுறேன். மான் மாதிரியா? குருவே, இவங்க என்னோட ராணிகள். இதோ வலது பக்கம் இருக்கிறது மகாராணி சின்னாதேவி, அப்புறம் இடது பக்கம் இருக்கிறது மகாராணி திருமலம்பா. வணக்கம். வணக்கம் குரு. வணக்கம். இப்ப ராணிகளை பார்த்து என்ன சொல்ல போறாரு? பெரிய ராணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு. குறையா? உங்க காதுகள் இருக்கே, அது கழுகு மாதிரி இருக்கு. ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செஞ்சு அத குருவி மாதிரி மாத்திடலாம். அப்புறம் நீங்க சின்ன ராணி, ஆனா என்னுடைய காது அழகா தானே இருக்கு. உங்க காது அழகாத்தான் இருக்கு. நன்றி. ஆனா உங்களோட கண்ணம் கொஞ்சம் கோணலா இருக்கு, ஒரு பூனை மாதிரி. ஆனா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு மருந்து தரேன். அதை போட்டதுக்கு அப்புறம் உங்களோட கண்ணம் ரொம்ப அழகா மயில் மாதிரி மாறிடும். நன்றி. இப்ப நான் முதல் வேலையா நம்ம ராஜகுரு தத்தாச்சாரியாரை சரி பண்ண போறேன். இல்ல 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 இல்ல, நான் எப்படி இருக்கணும்
அப்படியே இருந்துக்கிறேன். அட என்ன நீங்க நம்ம மகாராஜாவை பாருங்க, அவருக்கு நான் எவ்வளவு அழகான முகம் கொடுத்துருக்க பாருங்க. குருவே, நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னும் போது நாம வெவ்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா நீங்க இங்க விஜயநகரம் வரைக்கும் வந்து என்ன கௌரவிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மை என்னன்னா குருவே, நீங்க எனக்கு மறுபிறவியை கொடுத்திருக்கீங்க. குருவே, நீங்க எனக்கு பண்ண உதவிக்க நான் என்னோட வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். ஆனா நான் உங்களுக்கு எப்ப எதை தர முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க என்ன அதை தரவும் விடுறதில்ல, நீங்களாவும் எதுவும் கேட்கறதில்ல. ஆனா இப்ப நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க போறதா இல்ல. எனக்கு பட்டாபிஷேகம் பண்ற நல்ல நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க, அதனால நான் உங்களை வெறும் கையோட போக விட மாட்டேன். சரி சொல்லுங்க, உங்களோட ஆசைதான் என்ன? நான் உங்களுக்கு என்ன அன்பளிப்பு கொடுக்கலாம்? நான் உங்ககிட்ட எப்பவும் சொல்லி இருக்கேன் இல்லையா, சரியான நேரம் வரும்போது கேட்கிறேன் அப்படின்னு. நீங்க சொல்றதும் சரிதான். இதை விட ஒரு சரியான சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும்? ஆனா எதுவும் சாத்தியம்தான் மகாராஜா. ஒருவேளை நான் உங்ககிட்ட எதையாவது கேட்டு அதை உங்களால கொடுக்க முடியாம போயிட்டா? நீங்க கேட்கறத தரது நிச்சயம் என்னோட பாக்கியமா இருக்கும். உங்களுக்கு அன்பளிப்பா நான் என்ன தரணும்னு எனக்கு கட்டளை எடுங்க. என்னாச்சு குருவே? தொண்டையில ஏதாவது மாட்டிக்கிச்சா? தண்ணி கொண்டு வர சொல்லுவா. அட கரடி மாதிரி பேசாதீங்க. கரடியா? இப்போ எல்லாருமே இந்த சத்தத்தை போடுங்க. ரொம்ப ஆனந்தமா இருந்தது. நீங்க ஒரு சங்கீத கலைஞர்னு மகாராஜா சொல்லவே இல்ல. ரொம்ப நல்ல இசை. முட்டாள்தனமா பேசாதீங்க. என்ன இது? சத்தம் இல்ல, இந்த அரசவைக்குள்ள 2 விஷம் கொண்ட ஈக்கள் நுழைஞ்சிடுச்சு. இந்த உங்கிற சத்தத்தால அந்த விஷம் கொண்ட ஈக்கள் ஓடிடுச்சு. அப்படியா? எங்கேயாவது தெரியுதான் பாருங்க. இல்ல, உண்மைதான், ஈக்கள் காணாம போயிடுச்சே. குரு எப்பவும் குணங்களின் கிடங்குதான். கட்டளை எடுங்க குருவே. நான் உங்களுக்கு அன்பளிப்பா என்ன கொடுக்கணும்? வைரங்கள், முத்து, ஆபரணங்கள், மாணிக்கம், என்ன வேணும் உங்களுக்கு? மகாராஜா, நீங்க தங்கம் மயிரன்னு சொல்றத கேட்டு இவரு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. முகம்தான் பார்க்க தவள மாதிரி இருக்குன்னா புத்தி கழுத மாதிரி இருக்கு. குருஜி, அவர் சொல்றது புரியுதா? கழுத? என்னைய கழுதுங்கிறீங்களா? அப்படித்தானே பேசுறீங்க. அட காட்டுல வாழறவன் தங்கம் வைரம்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? இத கேட்டு என் புறா கூட சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப உங்களுக்கு என்ன வேணும் குருஜி? மகாராஜா, நான் எப்பவுமே மூலிகைகளையும் மருந்துகளையும் சாப்பிட்டு என் உடம்ப ஆரோக்கியமா தான் வச்சிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு வயசாயிடுச்சு. இப்ப பல காரியங்களை என்னால பண்ண முடியறதில்ல மகாராஜா. மகாராஜா, எனக்கு உங்ககிட்ட இருந்து 2 சேவகர்கள் மட்டும் வேணும். உடல் பலம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு மனபலமும் இருக்கணும். திறமசாலியா மட்டும் இல்ல, புத்திசாலியாவும் இருக்கணும். யார் எப்ப புத்திசாலித்தனத்தை பத்தி பேசினாலும் எனக்கு ஒரே பயமா இருக்கு. எனக்கும் தான் பட்டு. மகாராஜா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க என்னுடைய ஆசிரமத்துல சிகிச்சையில இருக்கும் போது நீங்க எப்பவுமே உங்க ராஜ்யத்துல இருக்கிற 2 பேரை பத்தி பெருமையா பேசியிருக்கீங்க. குணத்துல சிறந்தவங்களா, உதவி செய்யறதுல அஸ்வகந்தாவா, தகுதியில தாமரைகளா இருப்பாங்கன்னு சொல்வீங்க. மகாராஜா, அந்த 2 ரத்னங்களை எனக்கு கொடுத்துடுங்க. ஒன்னு இந்த தவளை முகம் இருக்கிற விஜயநகரத்தின் ராஜகுரு தத்தாச்சாரியர். இன்னொருத்தர் மானின் முகத்தை கொண்ட பண்டிதர் ராமகிருஷ்ணர். ஐயோ, நீ அமைதியா இருப்பட்டு. மகாராஜா, இவங்க 2 பேரையும் என்னோட காட்டுக்கு கூட்டிட்டு போக நீங்க அனுமதி கொடுக்கணும்.
முதல்ல நான் இவங்க 2 பேருடைய முகத்தையும் சரிப்படுத்துவேன். அதுக்கப்புறம் காட்டு வேலைகள்ல இவங்க இறங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு விஜயநகரத்தின் ஞாபகமே வராது. அவங்களுக்கு அங்க ஏதாவது அடிபட்டாலும் என்னுடைய மூலிகை மருந்துகளை தந்து அவங்கள சரி பண்றேன். அடியா அடி, ஏன் அடிபடும்? நீங்க என்ன எங்களை பண்ண வைக்க போறீங்களா? அதாவது எங்களை குஸ்தி போட வைக்க போறீங்களா? குஸ்தியை விட குறைஞ்சதுன்னு நினைக்காதீங்க. அது காடு, அந்த வாழ்க்கை ரொம்ப கடினமானது. மன்னிச்சிடுங்க குருவே, ஆனா நீங்க என்கிட்ட கேட்டு இருக்கிறத என்னால எப்படி கொடுக்க முடியும் குருவே? இது சாத்தியமே இல்ல. ஒரு சாமர்த்தியசாலியான அரசர் சாத்தியம் இல்லைங்கிறீங்க? மகாராஜா, நான் அது 2த்தையும் தர யோசிக்காத போது நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? குருவே, எந்த 2 பேரை நீங்க கேக்குறீங்களோ அவங்க என் இதயத்தோட 2 பங்குகள். பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னோட முக்கிய ஆலோசகர்னா ராஜகுரு தத்தாச்சாரியார் விஜயநகரத்தோட நியாயம், நீதி மற்றும் தர்மத்தோட வழிகாட்டி. இவங்க பார்க்க வேணா 2 பேரா இருக்கலாம், ஆனா நிஜத்துல இவங்க என்னோட 2 கைகள் மாதிரி. எப்படி ஒருத்தர் தன்னோட கைகளையே வெட்டி கொடுக்க முடியும்? ரொம்ப சுலபம் தான் மகாராஜா, வாளாலதான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சும்மா விளையாடினாரா? நீங்க விளையாடிட்டு இருக்கிற மாதிரி மகாராஜா, உங்களுடைய உயிரை காப்பாத்தினதுக்காகவும் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையையும் புது முகத்தையும் கொடுத்ததுக்காக உங்ககிட்ட நான் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே. நீங்க வேற எதை விடுனாலும் என்கிட்ட கேளுங்க, உங்க எல்லா விருப்பத்தையும் நான் நிறைவேற்றுறேன். ஆனா இதை நிறைவேற்றுறது சாத்தியமே இல்ல. சரி மகாராஜா, நானே இவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிடுறேன். இவங்க 2 பேரையும் நான் உங்ககிட்ட இருந்து கேட்கல. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை கேட்கிறேன். ஆனா மகாராஜா, இப்ப நீங்க முடிவு பண்ணி ஆகணும். இவங்க 2 பேர்ல யாரை என் கூட அனுப்பி வைக்க போறீங்க? குருவே, மகாராஜா என்னை பத்தி உங்ககிட்ட புகழ்ந்தது எல்லாமே, அது எல்லாமே அவரோட வெறும் என் மேல இருக்கிற பாசம்தான். உண்மையிலேயே நான் எதுக்கும் தகுதியானவெல்லாம் இல்ல. நீங்க யார சந்தனம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவன் வெறும் ஒரு கருவேல செடிதான், வேற எதுவுமே இல்ல. அதுல முள்ளு மட்டும்தான் இருக்கும். என்ன கூட கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க ராஜகுருவை கூட்டிட்டு போங்க. அப்படி நீங்க என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களால வருத்தப்படக்கூட முடியாது. ஏன்னா நான் ஒரு பெரிய அது சோம்பேறி. எனக்காகவே ஒரு பாத்திரத்துல கூட தண்ணி எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு எங்க இருந்து சேவை பண்ண போறேன்? அட பண்ணுவீங்க குருஜி, போங்க. கல்லைகளா? அட, நீங்க இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்கிட்ட நிறைய மூலிகைகளும் மருந்துகளும் இருக்கு. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க மூஞ்சூர்ல இருந்து முதலைகளா மாறிடுவீங்க. முதலையா? மகாராஜா, நான் உங்க முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ராஜகுரு தத்தாச்சாரியரையா, பண்டிதர் ராமகிருஷ்ணரையா, யாரை என் கூட அனுப்ப போறீங்க? குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர், ராஜகுரு தத்தாச்சாரியார், விஜயநகரத்தோட 2 கண்கள். இவங்க இருவரும் சேர்ந்துதான் மொத்த விஜயநகரத்துக்கும் நியாயம், தர்மம் மற்றும் நீதியின் ஒளிய பரப்பிட்டு இருக்காங்க. இந்த 2 கண்கள்ல ஒரு கண் போனா கூட விஜயநகரத்துல இருள் சூழ்ந்துரும். ஒரு சாதாரண மனிதன் இப்படியெல்லாம் பேசலாம் மகாராஜா, ஆனா நீங்க இப்படி பேசக்கூடாது. பரவாயில்ல, விஜயநகரத்தின் 2 கண்களும் விஜயநகரத்திலேயே இருந்து நீதி, நேர்மை, நியாயத்தை பரப்பட்டும். ஆனா விஜயநகரத்தின் நியாய தர்மத்தின் மேல களங்கம் வரப்போகுதே, அதை என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன சொல்றீங்க குருவே? விஜயநகரத்தோட நியாயம் மற்றும் தர்மத்துக்கு ஏன் கலங்கம் ஏற்பட போகுது? ஏன்னா விஜயநகரத்தின் மகாராஜா தன்னுடைய வாக்குறுதியை மீறிட்டாரு. இப்ப இவருடைய வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இல்ல. சொல்லுங்க மகாராஜா, உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுற சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் இப்பவே என் காட்டுக்கு திரும்ப போயிடுறேன். உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மகாராஜா. நீங்க என்னுடைய இதயத்தை காயப்படுத்திட்டீங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க முடியாது. நில்லுங்க குருவே.
உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்லனா ராஜகுரு தத்தாச்சாரியார் 2 பேர்ல ஒருத்தரை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வரலாறு சாட்சியா இருந்திருக்க விஜயநகரத்தோட ராஜாவா இருக்கிற எனக்கு என்னோட வாக்கு என்னோட உயிருக்கும் மேலானது. அதனால எனக்கு நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி யோசிக்க கொஞ்சம் அவகாசம் தேவை. அதுக்கப்புறமா தான் என்னால ஒரு முடிவுக்கே வர முடியும். சரி மகாராஜா, அவகாசம் தரேன். நான் கேட்டத உங்களால தர முடியுமா முடியாதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கால அவகாசம் வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி. குருஜியை விருந்தாளி அறைக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல விருந்தாளிகள் அறையில எனக்கு தூக்கம் வராது. உங்க மாளிகையில பறவைகளும் மிருகங்களும் வாழுமிடம் ஏதாவது இருக்கா? அந்த இடத்துல நான் இருந்துக்கிறேன். இருக்கு. ஆட்டுக்கொட்டகை எங்க கிட்ட மிகப்பெரிய ஆட்டுக்கொட்டகை இருக்கு. அங்க நிறைய ஆடுகளும் இருக்கு. அங்க உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அது சரியா இருக்கும். அந்த ஆட்டு கொட்டகையிலேயே படுத்துக்கிறேன். அனுமதி வழங்குங்க மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! என்ன குருஜி, வன வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைஞ்சதா இருக்கும். கூடவே அங்க இருக்கிற மிருகங்களை நினைச்சு எப்பவும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்களேன், மகாராஜாவோட குருஜி உங்களை அங்க கூட்டிட்டு போய் எப்படி கஷ்டப்பட வைக்க போறாருன்னு பாருங்க குருஜி. ஆமா குருஜி, அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல தூக்கத்துல இருந்து உங்களை எழுப்பிடுவாரு. அப்புறம் ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு கழுதைய வேலை வாங்குற மாதிரி உங்களை வேலை வாங்க போறாரு. இத பண்ணு, அத பண்ணு, இத பண்ணு, அத பண்ணு. ஐயோ அடே கழுதைகளா, நீங்க 2 பேரும் எனக்காக வருத்தப்படுறீங்களா இல்ல என்னை இன்னும் பயமுறுத்த பாக்குறீங்களா? வருத்தம் தான் படுறோம். ஏன்னா உங்களுடைய காலம் தான் முடிஞ்சிருச்சுல்ல. ஆமா குருஜி, விஜயநகரத்துல விருந்து உபசரிப்புல அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது எல்லாமே இப்போ இல்லாம போயிடும். இனிமே சாதாரண வாழ்க்கை, நல்ல சிந்தனைகள். 2 பேரும் அமைதியா இருங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை நான் காட்டுக்கு போற மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் என் கூடவே காட்டுக்கு வருவீங்க. ஏதோ சொல்லுவாங்கல்ல, மீனுக்கு போட்ட வலையில அது கூட சேர்ந்து எல்லாமே மாட்டிக்கொண்டு வாங்கடா. குருஜி, குருஜி, சொல்றத கேளுங்க. நாங்க நான் சொல்றத என்ன கேளுங்க. சொல்றேன்? குருஜி, போகாதீங்க. நடக்காது, நடக்கவே நடக்காது. கண்டிப்பா இது சாத்தியமே ஆகாது. எது சாத்தியமாகாது குருவே? அதான் நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்படியா? நான் என்னோட மனசுல என்ன மகாராஜா காட்டுக்கு அனுப்ப போறாரோன்னு யோசிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்பதான் நான் நினைக்கிறது நடக்காதுன்னு சொன்னீங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நான் இல்ல, நீங்க தான் காட்டுக்கு போறீங்க. அது எப்படி நான் காட்டுக்கு போவேன்? மகாராஜா என்ன போக விட மாட்டாரு. நீங்க தான் காட்டுக்கு போறீங்க. ஐயோ குருவே, விஜயநகரத்தை விட்டுட்டு என்னால காட்டுக்கு என்ன தோட்டத்துக்கு கூட போக முடியாது. விஜயநகரத்தின் நிலத்துல தான் என் உயிரே வசிக்குது. விஜயநகரத்தின் காற்றுல தான் என்னுடைய சுவாசமே இருக்கு. அப்ப என்னோட உயிர் எங்க இருக்கு? மைசூர்லயா, மல்லாபுரத்துலயா? எனக்கு என்ன தெரியும்? அட போது நிறுத்துங்க. உங்களோட உயிரும் சுவாசமும் விஜயநகரத்துல தான் இருக்குன்னா என்னோட எல்லாமும் விஜயநகரத்துல தான் இருக்கு. புரியுதா? பாருங்க குருவே, இப்ப நடக்க போறதை யாரால தடுக்க முடியும்? இப்ப உங்களுடைய வயதான காலத்தை நீங்க காட்டுல தான் கழிக்க போறீங்கன்னு முடிவாயிடுச்சு. என்ன வயசானவன சொல்றீங்க? உண்மை என்னவோ அதை தான் நான் சொன்னேன். உண்மையை சொல்லுங்க, வயசானவன் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, கேளுங்க. காட்டுக்கு நீங்க போறீங்களா இல்ல நான் முடிவு பண்ண போறது மகாராஜா தான், சரிதானே? அதனால மகாராஜா என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம்.
மகாராஜாவுக்கு வணக்கம். உங்க காலுக்கு என்னாச்சு? நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு மகாராஜா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நல்லா தானே இருந்தீங்க. என்னன்னு சொல்றது மகாராஜா, வயசாயிடுச்சு இல்லையா? ஒரு நேரம் அது உடையுது, ஒரு நேரம் இது உடையுது. எது உடைஞ்சது? இந்த இந்த முட்டியில பயங்கரமா வலிக்குது மகாராஜா. இந்த இருமல் வேற நிக்கவே மாட்டேங்குது மகாராஜா. திடீர்னு ஏதோ சுவாசிக்கவே முடியாத மாதிரி இருக்கு மகாராஜா. இப்படி உங்க உடல்நல சரியில்லைன்னா எதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க வந்தீங்க? என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? ஏதாவது முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்தீங்களா? நான் நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்ற விரும்புறேன். என்னோட உடம்பு நல்லா இருக்கோ இல்ல நல்லா இல்லையோ, என்னால மட்டும் உங்களோட வாக்க காப்பாத்த முடிஞ்சா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகாராஜா. அதனால மகாராஜா, நீங்க எனக்கு காட்டுக்கு போக அனுமதி வழங்கிடுங்க. நீங்க எனக்கு அப்பாவுக்கு சமமானவர். ஒரு தந்தையை எப்படி ஒரு மகனால காட்டுக்கு போக அனுமதிக்க முடியும், அதுவும் இந்த நிலைமையில? ஆனா மகாராஜா, உங்களோட வாக்கு அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிட்டு இருக்கேன். இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.